குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 4/7/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க என்னுடைய அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம மந்திரங்கள்லாம் அதை பற்றின ஒரு அருமையான கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே கண்ணுங்களா ஒரு மந்திரம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தந்திரங்கள் எப்படிலாம் அதை செய்யலாம்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தந்திரத்தில் தான் உங்களுக்கு முத்திரை இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஒரே இதுலேயே எல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப கலப்படம் இல்லாமல் என்ன உண்மையோ எது இதோ நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதை என்ன பண்ணுவோங்க வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. சரி, நம்பர்ஸில் நிறையா சொல்கிறேன்னா அங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பரில் நிறையா நம்பர் யூஸ் பண்ண முடியாது. இப்போ 777 சொன்னால் அது ஒரு நாளைக்கு, 111 ஒரு நாளைக்கு, 222 ஒரு நாளைக்கு, 555 ஒரு நாளைக்கு, புரிஞ்சுதா? 1122 ஒரு நாளைக்கு, 888 ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி நீங்கள் பரீட்சை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு எது அது ஒத்து போகுது அந்த அலைவரிசைங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். புரிஞ்சா கணக்குங்களா? அது மட்டும் இல்லை, மந்திரங்களில் ஆண் பெண் அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு எது ஒத்து போகும் அப்படிங்கிற இப்போ புரியுதா உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்ட்டு? அதுலேயே ஆணினம் பெண்ணினமான மந்திரங்கள் இருக்குது. அதே போல் ஹார்ட் அண்ட் கோல்டு மந்த்ராஸு அந்த மாதிரிலாம் இருக்குது மந்திரங்களில். அப்போ இவ்வளோ சபரிமலை நிறையா இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன், எல்லா மந்திரம் நான் பேச போகிறேன், நீங்கள் கேளுங்க. எப்படின்னா, இப்போ மந்திரங்களை முதல்ல வேத மந்திரங்கள், தாந்திரீக மந்திரங்கள், சபரி மந்திரங்கள் அப்படின்னு ஒரு 3 வகை இருக்குதுமா. வேதிக் மந்திரம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரிக், யஜு, சாம, அதர்வண வேதத்தில் வர்ற மந்திரங்கள். அந்த ரிக் வேதத்தில் நிறைய விஷயங்கள் இப்படி வரும். நிறையா விஷயங்கள் நீங்கள் இப்போ ஆல்ரெடியே சொல்லிட்டு இருப்பீங்க. ரிக் வேதத்துலேருந்து நடுவுலேருந்து கொண்டாந்தது தான் ஓம் நம சிவாய எல்லாம் இருக்குது இல்லையா? அப்புறம் யஜு, சாம, அதர்வண வேதம். சரி, இப்போ ஆண்பால் மந்த்ரா அப்படின்னு இருக்குன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை எடுத்துக்கோங்க, ஹும்பட் அப்படின்னு முடியும். அந்த ஹும்பட்னு முடிஞ்சிச்சுன்னா அது ஆண்பால் மந்த்ரா அப்படிங்கிறாங்க. சரி, அது என்னங்க அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த பாருங்க, இதெல்லாம் பெரியவங்க சொன்னது, அதனால அதை அப்படி சொல்கிறோம். அடுத்தது பெண்பால் மந்த்ரா. பெண்பால் மந்த்ரா என்னது அப்படின்னா ஸ்வாஹா அப்படின்னு முடியும். அது பெண்பால் மந்த்ரா. அடுத்தது ஒரு நடுநிலை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைப்பா, நடுநிலை மந்திரம். அது என்ன வரும்னா நமஹ அப்படின்னு முடிச்சிடும். நீங்கள் அதுக்குள்ளே கரையிறீங்கன்னு அர்த்தம். ஆண்பால் மந்திரம் என்ன சொல்லி ஹும்பட், பெண்பால் ஸ்வாஹா, நடுநிலையாக இருக்கிறது நமஹ, அப்புறம் ஹூம் நமஹ அப்படிலாம் வரதெல்லாம் நடுநிலையான மந்திரங்கள். இதில் என்னென்னா வேதிக் மந்திரங்கிறத கரெக்டாக உச்சரிக்கணும். அதனால தான் வேத பாடசாலைன்னு வச்சாங்க. சின்ன வயசுலேயே போய் வேதத்தை படிக்கிறதுக்கெலாம் போச்சு பிள்ளைங்க வேத பாராயணம் பண்ணுறாங்க. அந்த வேத மந்திரங்களை சொல்கிறப்ப அந்த உச்சரிப்புகள் கரெக்டாக இருக்கணும். உச்சரிப்புகள் கரெக்டாக இல்லைன்னா அது பாதிப்பை கொடுக்கும். நிறைய பாதிப்பை கொடுக்குது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். வேதம் சொல்கிறவங்க வீட்டில் எல்லாம் நிறைய பேர் வீட்டில் நான் பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் படிச்சிருக்கோம். வேத மந்திரங்கள் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அஷ்டவக்கர் கூட இல்லை. அவங்க அப்பா சாவத்துலனால அப்படி ஆனாரு. வேதத்தை தப்பாக சொல்லுங்க, அப்பா நீ தப்பாக சொல்கிறான்னு உள்ள பிள்ளைய சொல்லிடுச்சா அஷ்டவக்கர், நீ அஷ்டவக்கரமாக போடான்னாரான். அதனால அவர் அஷ்டவக்கர் அப்படி வந்தார். ஆனால் ஞானம் 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 அஷ்டவக்கர் இருக்குது. அஷ்டவக்கர கீதையும் ஒன்று இருக்குது, படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரிசல்ட்டில் என்னென்னா, இப்போ பொதுவாக ஓம் அப்படிங்கிறது ஒரு புனித மந்திரம். ஓம் அது யார் வேணுமான்னு சொல்லலாம். அது இந்து மதத்துக்கு தான் அப்படிலாம் கிடையாது. ஓம்ங்கிறது ஒரு புனிதமான மந்திரம். அதனுடைய சாதுரியத்தையும் அதனுடைய பழங்களையும் நம்ம அளக்கலாம். இந்த வேத மந்திரங்களையே நம்ம எடை போடலாம். வேத மந்திரங்களை எடையும் போடலாம். அந்த அளவு கனமாக இருக்கும், இடம் போடலாம். அது மட்டும் இல்லை, வேத மந்திரங்களை உணரலாம். நம்ம அதனுடைய கலர்ஸை ஃபீல் பண்ணலாம், அதனுடைய டைட்டிஸை ஃபீல் பண்ணலாம். எல்லாமே வேத மந்திரத்தில் வந்துடும். கொஞ்சோண்டு நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே நான் மந்திரங்களே அந்த இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
நிறைய மந்திர ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப நான் சொன்ன அவங்களால நம்ப கூட முடியாது. அது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நான் சொல்ல வேண்டாம், அது என்னுடைய ரேக்கி சேலஞ்சுக்கு நான் அதை பேசலான்ட்டு இருக்கிறேன். நடந்ததெல்லாம் என்னென்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த ரேக்கி மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாற்பட்ட மந்திரங்கள், சூப்பர். அதுக்கப்புறம் நான் லாமாஃப்ரான்னு ஒன்று எடுக்கிறேன், குவானின் எடுக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் வந்து சூப்பர் மந்த்ராஸ் இருக்க ஒரு இடம். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது தாந்திரிக மந்த்ராஸ். இந்த தாந்திரிக மந்த்ராலாம் எப்படி இருக்குன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே அப்படி வருதா, அதெல்லாம் வந்து தாந்திரிகத்தில் வரும். இப்போ சபர் மந்த்ரா அப்படின்னா ஓம் பகவதி பக் பாக் தாயினி தேவ நர்த்தி மம வசியம் குரு குரு சுவாகா, இது வந்து சபர் மந்த்ரா அப்படின்னாங்க. தாந்திரிக மந்த்ராவில் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக அது மேலே ஃபெய்த் இருக்கணும். நீங்கள் நம்பி அந்த மந்திரத்தை சொன்னா தான் அந்த மந்திரா பழிக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதை அளக்க முடியாது, அதோடைய வீரியத்தெல்லாம் நம்ம அளந்து பார்க்க முடியாது. இப்போ இருக்க அஜீர்வேதத்தை ஓம் 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 சொன்னீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்ன ஆகிடும்னா ஸ்ரீசக்கரா ஃபார்ம் ஆயிடும். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி இதை வந்து தாந்திரிக மந்த்ராஸில் வந்து ஓமை சேர்த்துக்கும் எல்லாத்தையும் ஓமை சேர்த்துக்கும், ஏன்னா அது பிரணவ மந்திரங்களால. ஆனால் பாருங்க, இந்த தாந்திரிக மந்திரத்தை அளக்க முடியாது, எடை போட முடியாது, ஆனால் உணர முடியும் தாந்திரிகத்தை. நம்பாட்ட உணரவே முடியாது. நம்பாம இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் நீ நம்ப வேண்டாம், விட்டுருவோம் அதை இல்லை. அப்புறம் ஜபம் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம உணர்ச்சியில் ஃபீல் பண்ணலாம் இந்த தாந்திரிக மந்திரத்தை. சரி, சூடான மந்திரங்கிறாங்களே, குளிர் மந்திரங்கிறாங்களே, அது என்ன? சூடான மந்திரம்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சூரிய நாடி இந்த மூக்கு இதில் வந்து செய்கிறப்ப அது வந்து என்னது சூடான மந்திரமாகும். இப்போ சந்திர நாடி இந்த நாடியில் செய்கிற இடது மூக்கில் வந்து சொல்ல போகிறப்ப அது வந்து என்னது கோல்டாயிடும். அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணணும். சந்திரன் அவங்கள பற்றிலாம் சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் இந்த நாடி எடுத்துக்கணும், சந்திர நாடி எடுத்துக்கணும். இதே சூரிய நாடிக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியனை பற்றி எடுத்துக்கிறீங்க, சூரியனை பற்றி மந்திரங்கள் சூரிய காயத்ரி சொல்கிறீங்கன்னா இந்த நாடியை வந்து மேஜராக வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பீஜ மந்திரங்கள். இந்த பீஜ மந்திரங்கள் என்னென்னா சக்தியின் பிரம்மாண்டம். நம்ம கசகசாட்டில் அது மாதிரி இருக்கும் ஆழவிதை. அந்த ஆழவிதையில் அவ்வளோ பெரிய மரம் வருதுன்னா அது போல தான் பீஜங்கள். இந்த பீஜத்தில் தான் எல்லாமே இருக்கும். பீஜ மந்திரங்கள் வந்து அவ்வளோ ஒரு பவரானது. அதை ஊட வந்து சொல்லிக்குவாங்க. அந்த பீஜ மந்திரங்கள் ஊட சொல்லுக அது என்ன ஆகும்னா அதுவும் வந்து உங்களுக்கு இருக்க மந்திரத்தினுடைய இதை கூட்டிடும். புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, சக்தியினுடைய பிரம்மாண்டம் அது கூடுதல் சக்தி நம்ம கொடுக்கும். இது வந்து 1லேருந்து ஒரு 9 வரைக்கும் அந்த பீஜ மந்திரங்கள் இருக்கும். 10 வரைக்கும் மேலே போனால் எல்லாமே வந்து மகா மந்திரங்களாகும். மகா மந்திரத்தில் சூரிய காயத்ரி ஓம் பூர்புவ ஸ்வரத்திலேயே அந்த மந்திரம். அதில் வந்து என்னது இருக்குது, 24 இதுகள் இருக்கும். அதில் 24 இது கொண்ட லட்சணம் கொண்டது. அதுக்கு வந்து 24 முத்திரைகள் சொல்கிறாங்க. அதை வந்து ஆணும் சொல்லலாம் பெண்ணும் சொல்லாங்கிறது ஒரு குரூப்பு, பெண்கள் சொன்னால் நல்லது இல்லைங்கிறது ஒரு குரூப்பு. நாங்கள் சொல்கிறது இல்லை, ஏன்னா பெரியவாரை நம்பி நாங்கள்லாம் இருக்கிறதுனால பெரியவா காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காரு, அந்த மந்திரங்கள் பெண்களால் சொல்லப்பட வேண்டாம், கர்ப்பப்பைக்கு நல்லது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதனால சொல்கிறது இல்லை. இவ்வளோ மந்திரம் இருக்குது, அதை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அது நம்ம எங்கள்கிட்டலாம் மந்திரம் கொட்டி கிடக்குது. புரிஞ்சிச்சா? சரி, அதே போல் மந்திரங்கள் சொல்கிறதுலேயே சில மந்திரங்கள் சாத்வீகமாக இருக்கும், சிலது ரஜோகுணமாக வந்துடும், சிலது வந்து அது தமசிக்காக இருக்கும், மங்காக்கா இல்லை அந்த மாதிரி. அதுலேயும் 3 பிரிவுகள் பகுதிகளாக இருக்குது. இந்த சம்புத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க கண்ணா. அது எப்படின்னா மந்திரங்களை பயன்படுத்தல சில குறிப்பிட்ட வார்த்தைகளை ஊற விடுவாங்க, நடுவில் இல்லை முடிவில் இல்லை ஆரம்பத்தில் அந்த இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்பூட்டுக்கு அதுகளுக்கு ரொம்ப அதிக மரியாதை உண்டு. அந்த சம்பூட்டுக்கு இந்த சம்பூட்டை வச்சு நான் நிறைய மந்திரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் நிறைய விஷயம் மந்திரத்தை பேசியிருக்கிறதுனால அந்த மந்திரத்தில் சம்பூட்டு மந்திரம் நாங்கள் நிறையா சொல்லியிருப்போம். அப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், ஓம் ஐம் க்ளீம் சூ, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம், இதெல்லாம் வந்து இந்த சம்பூட்டில் வர்றது. சம்பூட்டை வந்து உள்ள விடுறது சம்பூட்டு மந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறதுல சகுன மந்திரங்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் வசுதேவாய நமக, சரவண பவா, ஓம் நம சிவாய, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கை யூஸ்னால சகுன மந்திரங்கள்ங்கிற ஒரு பெயர் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரே ஒரு முஸ்லீம் மந்திராவை அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் கற்றுக்கிட்டோம். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி இப்போ மனுஷங்களை பட்டு போடும். அதை ஒழுங்காக உபயோக தெரியணும். நீங்கள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது, அது எப்படி அதை கற்றுக்கிட்டு அதை 4th டிகிரியில் ரேக்கையில் இருக்கணும். அவங்க
அருமையாக வேலை செய்யும் அந்த மந்திரம். எத்தனை பேரை காப்பாற்றிருக்கு. அப்போ நீங்கள் என்னங்க ஏன் உங்கள் அப்போ ஹிந்து மந்திரங்களாம் அப்படி கிடையாது கண்ணுங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அரிசிக்கு ஒரு பவர், கோதுமைக்கு ஒரு பவர் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற கடுகு, உளுத்தம் பருப்பு, எத்தனையோ ஜாமான்களும் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. அது இது என்ன அது என்னன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு எது எதுதான் நல்லது கொடுக்கும் அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதானே. சில சமயம் சில இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கிறிஸ்டியானிட்டி அதெல்லாம் நமக்கு கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தான் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கிறிஸ்டியானிட்டியில், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்பார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்பார். அருமையான வார்த்தைகள். அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா. We can talk for 24 hours for these lines. Sometimes no, if I have something, அது எல்லாருக்கும் இருக்கிறப்ப என்னென்னா ஜீசஸ் கூப்பிட்டுக்கணும். இல்லை என்னடா இது, முதல்ல அவரை கடவுளாலாம் சித்தரிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹி பிகம் மை ஃப்ரெண்டா. எல்லாருமே அப்படித்தானே. ஒரு ஃப்ரெண்டு ரூபத்தில் சில பேர் சாமி கும்பிடுவாங்க, சில பேர் வந்து தாய் தாப்பன் ரூபத்தில் கும்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதில் உண்டு, வேதங்களில் நம்ம இதில் வந்து திருமுறை எல்லாம் உண்டு. இல்லை நால்வரில் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஜீசஸ் வாட்ஸ் திஸ் அவர்கிட்ட பேசுகிறப்ப அவருக்கு என்னமோ இங்கிலீஷ் தான் தெரிஞ்ச மாதிரி, அவர் தமிழ் தெரியாத மாதிரி நான் அவர்கிட்ட பேசுகிறாரு. வாட் இஸ் திஸ், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ், திஸ் இஸ் நாட் த வே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அது எல்லாமே நம்மளுடைய பாவனை தானே. நம்ம பாவனை பண்ணுறதா எல்லாமே. அது எனக்கு ஐ லவ் ஹிம், அவ்வளோதான். சிம்பிளி ஐ லவ் ஹிம். நான் வந்து செயின்ட் மைக்கேல் அண்ட் செயின்ட் ஜெர்மனி இந்த ரெண்டு வேலை 30 வருஷத்தில் யூஸ் பண்ணாத நாளே இருக்காது. அப்போலாம் எப்படிங்க அப்படின்னா அது தட்ஸ் அ வே டு லிவ். அதனால தான் ஆண்டவன் வந்து எங்களை எல்லாம் நல்லா வச்சுருக்கான்னு நான் நினைக்கிறேன். வி ஷுட் தேங்க். இன்றைக்கி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் பாத்ரூம் போயிருப்பீங்க. எத்தனை பேர் உங்களில் டச் யுவர் ஹார்ட் அண்ட் டெல் மீ, உண்மையே சொல்லணும். எத்தனை பேர் பாத்ரூம் போனதுக்கு நன்றி சொன்னீங்க? நன்றி அப்பா, நன்றிப்பான்னு அந்த வயிற்றை தொட்டு நன்றி அப்படின்னு சொன்னீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க கண்ணுங்களா. பிகாஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக் ஃபார் யூ. இதே நேரத்தில் எத்தனை பேருக்கு வெளிக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எத்தனை பேர் டயாலிசிஸில் இருக்காங்க, எத்தனை பேர் கொண்டு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஐ கரெக்ட் ஆர் நாட்? திடீர்னு ஒரு நாளால் அதை நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அதை நீங்கள் நினச்சி பார்த்து அதுக்கு ஒரு நன்றி சொன்னால் என்ன? அந்த நன்றிங்கிற வேர்ட் இட் இஸ் ஹேவிங் சச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் டு த பாடி. ஃபார் எவ்ரி திங் ஐ யூஸ் டு சே நன்றி. அதுவே உங்களை நல்லா வச்சுருக்கோம், உங்களை அழகாக வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த நேரத்தில் எது வேணுமோ அதை எடுத்து கொடுக்கும். இன்னைக்கு ஏதோ ஒன்று பேச போகிறப்ப வாட் ஐம் கோயிங் டு டாக், டடக் 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 இட் இஸ் கமிங் ஃப்ரம் த பிரைன். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு? அது நம்ம நன்றி உடனே அது மனசுக்குள்ள வரும். ஆட்டோமேட்டிக் நன்றி 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 நன்றி. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, முடிச்ச உடனே கேட்ட பிள்ளை எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு நான் சொல்லிடுவேன். மனசார சொல்லிடுவேன், மனசுக்குள்ளே சொல்லிடுவேன். ஏன்னா அது எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்களோ அவங்களுக்குலாம் நன்றி கிடைக்கும். அந்த நன்றி உங்களுக்கு பவராகும். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ மந்திரத்தோட அடுத்த வகைகளை சொல்கிறேன். மந்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் அந்த காலத்து பெரியவங்களாம் சொன்னாங்க. மனுஷனை அது பட்டு கொள்கிற வரைக்கும் ஒரு மந்திரம், கொள்கிற மந்திரம் சொல்லி தர மாட்டேன் இல்லை, சாந்திகரன் மந்திரா அப்படின்னாங்க. நமக்கு டைம் சரியில்லைப்பா, எனக்கு டைம் சரியில்லை, வியாதியாக வேற இருக்குது, மனசு குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை பாருங்க பிரச்சனை. அந்த பிரச்சனையாக இருக்கிறப்ப ஓம் நமோ பகவதே சூர்யாய நமக, இந்த காம்பினேஷன் வேற. புரிஞ்சிச்சா? ஓம் நமோ பகவதே சூர்யாய நம. இதை சொன்னீங்கன்னா உங்கள் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். அடுத்தவங்க யார் சாந்தி ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் சாந்தி ஆகணும். அவங்க பேரை சொல்லிடுறீங்க. இது சாந்திகரன் மந்திரா. அடுத்தது வசீகரன். ஏன்னா அவங்களை வசீகரம் பண்ணால் தானே நீங்கள் என் பேச்சை கொஞ்சமாக போட்டு கேட்பீங்க. அது வசீகரன், அது பேர் தான். நீங்கள் என்ன பேசினாலும் மக்களுக்கு அது கேட்டுக்கணும். வசீகரங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா. ஸோ மெனி திங்ஸ் ஆர் தே இன் எ ஹியூமன். நம்மளை பார்த்தவங்களுக்கு பிடிக்கணும். நான் பார்க்குறேன், நான் ரொம்ப யூடியூப்லாம் பார்க்கறதில்ல, உண்மையாக சொல்லணும் கண்ணுங்களா. பட் என்ன சில டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மயக்கி வச்சுருக்காங்க. சும்மா சொல்கிறேன், என்னம்மா பேசுது, எல்லா டாக்டரும் அழகழகாக வர்றாங்கப்பா. இந்த காலத்து டாக்டர்ஸ் அழகாக பார்த்து தான் எடுக்கிறாங்கன்னு கூட நான் நினச்சிக்கிட்டேன். ரொம்ப அழகுமா வர்ற டாக்டர்ஸ் எல்லாம். அது செல்ல குட்டீஸ் அழகழகாக வந்து பேசுது. எல்லாம் என் பிள்ளைகள் நினச்சிப்பேன், ஐயோ டாக்டர்ஸ் என்ன அழகழகாக இருக்குது. ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குடி செல்லம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கூட நானும் எடுத்து கொஞ்சம் பேசுவேன். அம்மா நீங்கள் என்னென்னாலும் பண்ணுங்கம்மா. எல்லா டாக்டர்ஸ் எல்லாம்
அதை விட த வே தி டாக், அவங்க கொடுக்குற செய்திகளை கொஞ்சம் பாருங்க. அருமை அருமை அருமை. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டாக்டர்ஸ் எல்லாம் மனுஷனை குறுகுறா போட்டு பார்த்தவங்க டாக்டர்ஸ், உணர்ச்சிகளை குறுகுறா போட்டவே நடிகர்கள். ரெண்டு புரிஞ்சிச்சா? அதான் சொல்கிறேன், புரிஞ்சாக்குங்களா? இப்போ வசீகரம், அப்போ கடவுளை கூட நீங்கள் வசீகரம் பண்ணலாம், அது இருக்குது மந்திரங்கள். என்ன கடவுள், அப்போ கடவுளை வச்சு மனிதனை வசப்படுத்தணும். இப்போ நான் மனிதனை வசப்படுத்த நான் சொல்கிறேன், கடவுளுக்கு சொல்லி தர மாட்டேன். மனிதனை வசப்படுத்தணும், அவன் வந்து சொல்படி கேட்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அப்போ ஒரு மந்திரம் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம், அவங்க நேமை போட்டணும். யாரோ அவங்க, என்ன யாரோ அந்த ஆள், தெய்வத்தை போடணும். நான் அதுக்கு சொல்லலை, குரு சொன்னாதான் அது பலிக்கும் இல்லையா? ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம், யாரோ இப்போ ஒரு சிவகாமி அவங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவகாமி சித்தி குருகுரு ஸ்வாஹா, குருகுரு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும். திரும்ப சொல்கிறேன், ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம், யாரை நீங்கள் வசப்படுத்த நினைக்கணும் அவங்க பேர், யார் உங்கள் சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைங்கன்னா அவங்க பிள்ளைய பேரை போடுங்க. அந்த பிள்ளைய சேட்டை பண்ணுற பையன் சரியா இல்லை, என்ன பார்த்தா டிவி பார்த்துருக்காங்கன்னா அவங்க வேலை போட்டுட்டு சித்தி குருகுரு ஸ்வாகான்னு இதை சொல்லுங்கள். காலையில் உட்காந்து ஒரு 108 சொல்லிட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, எந்த கடவுளோ அந்த கடவுளை வந்து கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா சரி கேட்டுப்பாங்க. சரிதானா? அடுத்தது ஸ்தம்பன். ஸ்தம்பன்னா ஸ்டாப் பீப்புள் அகைன்ஸ்ட் யூ, அதாவது அகைன்ஸ்ட் யூங்கிறது என்னன்னா உங்களை எதிர்த்துட்டு இருப்பாங்கல்ல சில பேர், எதிரிகள் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டாப் பீப்புள் அகைன்ஸ்ட் யூ அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இங்கே யார் உங்களை எதிர்த்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களை எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தத்தில். அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். அதுக்கப்புறம் ஸ்தம்பம், அவங்க ப்ரொடெக்ஷன் தான் இது மெயினாக. ப்ரொடெக்ஷன், நீ பாட்டு இருந்துக்கோ அப்படி இருப்பா அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சா? அந்த மாதிரி பட்டிருக்கேன்னா ஓம் நமோ பைரவாய நமக மம சத்து ஸ்தம்பனே குருகுரு ஸ்வாகா. ஓம் நமோ பைரவே நமக மம சத்ரு ஸ்தம்பனே குருகுரு ஸ்வாகா. ஸ்தம்பனே குருகுரு ஸ்வாகால இருக்கு விஷயம். ஓம் நமோ பைரவே நமக புரிஞ்சா, மம சத்ரு ஸ்தம்பனே குருகுரு ஸ்வாகா. அது என்னன்னா, அப்பா நீ ஆளை விடு, நீயா இருந்துக்கோ, நான் நானா இருந்துக்கிறேன், நீ என் விஷயத்தை தலையிட முடியாது, ஸ்டாப் அப்படிங்கிற மீனிங். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? அடுத்தது விதேஷன். விதேஷன்னா அது வந்து ஒருத்தங்களை பிரித்து வைக்கிறது. இப்போ தேவையில்லாத 2 பேர் லவ் பண்ணுறாங்க, தப்பானத்தில் ஒரு பெண் ஆண் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் பிரித்து வைக்கிறதுக்கு மன்றங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பப்படலை. அப்புறம் வந்து உச்சாரணம், இது வந்து பாருங்கள், நாட்டை காப்பாற்றணும் எனிமீஸ்டருந்து வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம நாட்டை காப்பாற்றணும். மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது இல்லையா? அந்த சமயத்தில் என்ன பண்ணணும், அந்த மைண்டு தானே இந்த உலகமே, இது வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்படி காப்பாற்றிக்கிறதுக்கு மந்திரா இருக்குது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? கொரோனா அப்படிங்கிற வியாதிலாம் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க, டிசம்பருக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு நாளைக்கு 21 டைம் சொல்லியிருங்களேன். அது என்ன நினச்சி சொல்லணும், இந்த மாதிரி வைரஸஸ் எதுவுமே என் வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொன்னீங்களே போகிறோம், எல்லாரோட அவங்கவுங்க சொல்ல வராமல் போயிடும். ஓகே, சிம்பிள் மந்த்ரா ஓம் ஹும்பட் ஸ்வாஹா, ஓம் ஹும்பட் ஸ்வாஹா, அவ்வளோதான். ஓம் ஹும்பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த நாட்டுக்கு வர தொல்லை, அது என்னங்கிறத நினைக்கணும், நாட்டுக்கு வர தொல்லைகள் நிற்கட்டும் அப்படிங்கிறதான் ஓம் ஹும்பட் ஸ்வாஹா. அடுத்தது வந்து மாற மந்திரம் அப்படிம்பாங்க. ஒருத்தவங்களை கொடுறது மந்திரம், அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது, யாருமே சொல்லவும் கூடாது, அதை நீங்கள் கேட்கவும் கூடாது. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இந்த மாதிரி இத்தனை வகை மந்திரங்கள் இருக்கு. இது அத்தனையும் தாண்டி ஒன்று இருக்கு, ஒரு மந்திரம். அது எங்க இருக்கு தெரியுமா? உங்ககிட்டயே இருக்கு. அது உங்க பேரு தான், உங்களுடைய சூப்பர் மாஸ்டர் மந்த்ரா. உங்க சூப்பர் மாஸ்டர் மந்த்ரா எதுன்னா உங்க பேரு. இந்த பேரை வந்து என்ன பண்ணணும், நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் உங்க பேருக்கும் வைப்ரேஷன் சரியா இருக்கா அப்படி பார்க்கறது தான் நாங்கள் பண்ணுறது.
இங்கே வந்து எனர்ஜி மேட்சிங் பண்ணுறது எங்கே நம்ம எனர்ஜியில் நம்ம எனர்ஜி நர்ஸில் பண்ணுறாங்க. பேர் வைப்ரேஷனை வைப்ரேட்டரி தேட்டர் பண்ணுறாங்க. அதை சரி பண்ணி, ஏன்னா இப்போ 4-7 பிரச்சனை, 3-6 பிரச்சனை, 2-9 பிரச்சனை. இந்த பிரச்சனை நாங்கள் கண்ணில் நிறையா பார்க்குறோம். இந்த பார்க்கறதுனால அதுகளை சரி பண்ணுறதுக்கு எனர்ஜி நர்ஸில் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ். அது மட்டுமல்ல, உங்களுடைய டேட்டா, உங்களுடைய ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்தையும் அப்படியே பவர் பண்ணிடுவாங்க இந்த பீஜ மந்திரங்களால். இந்த பீஜ மந்திரத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணி அதை மந்திரம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மந்திரங்களை பல விதத்தில் எனர்ஜி நர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சிச்சா? அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.